கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஜீவ வார்த்தை மூலம் கர்த்தர் பேச போகிறார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் குறிப்பாய் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். பயப்படாதீங்க. இயேசப்பா ஒரு அற்புதத்தை செய்வார், கண்டிப்பாக செய்வார் உங்களுக்கு. இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 17:21. உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ? பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதிய தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மேய்க்கும்படி பயங்கரமான காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி, பயங்கரமான காரியங்களால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி. அதாவது இந்த நாளின் ஜீவ வார்த்தையின் தலைப்பு கீர்த்தியை உண்டாக்குவார். கீர்த்தியை உண்டாக்குவார். இங்க ஆண்டவர் தனக்கு கீர்த்தியை உண்டாக்குவதற்கு, கீர்த்தி என்னது? தனக்கு பேரையும் புகழையும் உண்டாக்குவதற்கு பயங்கரமான பெரிய காரியங்களை ஜனங்களுக்கு செய்கிறார். எவ்வளோ பெரிய தேவன்! மற்றவங்களுக்கு நன்மை செய்து அவர் தனக்கு பேரை உண்டாக்கி கொள்ளுகிறார். புரிந்து கொண்டீர்களா? இந்த உலகத்தில் மனிதர்கள் தங்களுக்கு பேரையும் புகழையும் உண்டாக்குவதற்கு, கீர்த்தியை உண்டாக்குவதற்கு என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, மனுக்குலத்திற்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார். மனுஷனை மீட்கும்படியாகவே தேவகுமாரனாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் நமக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறவர். பெரிய காரியங்களை செய்வார். அதனால் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். நமக்கு அற்புதங்களை ஆண்டு செய்யும்போது நாம் அவருடைய நாமத்தை பெருமைப்படுத்துவோம். எப்படி சொல்லுவோம்? இயேசப்பா என் வியாதியை சுகமாக்கினார், இயேசப்பா என்னை ஆசீர்வதித்தார், எங்கள் குடும்பத்தில் பிரிவினையை மாற்றினார், கடன் சுமையை மாற்றினார், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தந்தார், நல்ல வேலையை தந்தார், நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்தார், குழந்தை இல்லாமல் இருந்த எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தார், சொந்த வீட்டை தந்தார், சொந்த இடம் இல்லாமல் இருந்து இடத்தை தந்தார், எங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்படலை, ரட்சிப்பை அருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்லும்போது யாருடைய பேர் பிரபலமாகும்? இயேசுவுடைய நாமம் தான் மகிமைப்படுது. அவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் என்று ஜனங்கள் மத்தியில் சொல்லும்போது அவருடைய கீர்த்தி பிரபலமாகுது. அதுதான் அவர் செய்கிறார். அப்போ அவருக்கு கீர்த்தி உண்டாகத்தக்கதாக பயங்கரமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இன்றைக்கே நடக்கும். இயேசுப்பாவுடைய பேர் உயரப்போகுது. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். புரிந்து கொண்டீர்களா? நம்புவீங்களா? அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்களா? ஜெபிக்கலாமா? இணைந்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு கீர்த்தியை உண்டாக்கும்படிக்கு நீர் படைத்த ஜனங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிறவன். இதோ இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். இவர்கள் வாழ்க்கையில் பயங்கரமான பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. பெரிய பெரிய அற்புதம் நடக்கட்டும். எந்தெந்த காரியம் இது எங்களுக்கு நடக்காதுன்னு சொல்லுங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ அது நடக்கணும். இந்த காரியத்தை எந்த மனுஷனாலும் எங்களுக்கு செய்து தர முடியாது, நாங்கள் தோல்வியை கண்டுட்டோம் அப்படின்னு எதில் அவங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த காரியத்தில் வெற்றியை கொடுத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். உமக்கு கீர்த்தி வரப்படணும். நீங்கள் அப்படி செய்துட்டீங்க, நன்றி. இப்போது குறிப்பாக ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்தை தாரும். ஏற்ற படிப்பு கிடைக்காம கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல மேற்படிப்புகளை கொடுங்க. படித்தும் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாருங்க. கடலில் சிக்குண்ட குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். கர்த்தர் கூலி செய்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.